ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ்டிவம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் கேக். அதாவது ஒரு சைடில் ரசமலாய், இன்னொரு சைடில் குலாப் ஜாமுன். இதாங்க நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது கேக்கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு லேயரை அரேஞ்ச் பண்ணுறோம். இதை வச்சுட்டு நம்ம எந்த சைடு ரசமலாய் வைக்க போகிறோமோ அந்த சைடு எல்லோ க்ரீமை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த எல்லோ சைடில் நம்ம ரசமலாயோட அந்த மில்கை வச்சு சோக் பண்ணுறோம். இன்னொரு சைடு சுகர் சிரப்பை வச்சு தான் சோக் பண்ண போகிறோம். இதை நம்ம நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கணும். சோக் பண்ணி முடிச்சுட்டு ரசமலாய்க்கு எல்லோ கலர் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். குலாப் ஜாமுனுக்கு பிளெயின் ஒயிட். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரசமலாயும் குலாப் ஜாமுனையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லோ சைடு ரசமலாய், ஒயிட் சைடு குலாப் ஜாமுன். இதை அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லேயரை மேலே வைக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ரீமை அப்ளை பண்ணுறப்போ பைப்பிங் பேக் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு க்ரீம் எல்லா சைடுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடு க்ரீம் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது அரேஞ்ச் பண்ண போகிறோம். உள்ளே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நம்ம செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். இது வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரம் கோட் கொடுக்கணும். இப்போது க்ரம் கோட்டில் 2 டைப் பண்ணலாம். ஒன்று கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே செப்பரேஷன் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் க்ரம் கோட்டே செப்பரேட் பண்ணி கலர்ஸில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் க்ரம் கோட் கொடுத்துருங்க பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் செப்பரேஷனை காமிச்சிக்கலாம். ஆனால் நான் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரம் கோட்டுமே நான் செப்பரேட் பண்ணி காமிச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் மெயின் கோட் கொடுக்குறப்போ. இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் தப்பாக. அதுக்காக தான். ஸோ நான் க்ரம் கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு எல்லோ அண்ட் இன்னொரு சைடு ஒயிட். அதே பைப்பிங் மெத்தட் தான். பைப்பிங் மெத்தடில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஒரு சைடு க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து இன்னொரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ஸ்பேச்சுலா இருக்க க்ரீமோ அங்கே கேக்கில் இருக்க க்ரீமோ மர்ஜ் ஆகும்போது நமக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். சரியாக பண்ண வராது. கம்ப்ளீட் ஃபினிஷ் கிடைக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வார்மான ஒரு வாட்டரை பக்கத்தில் வச்சுக்கணும். ஹாட் கிடையாது, வார்ம். ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்களா, எடுத்து அந்த வார்ம் வாட்டரில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு அதில் எந்த ஒரு வாட்டரும் இல்லாத மாதிரி டிஷ்யூ வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம 2 கலர் பண்ணுறோம், எல்லோ அண்ட் ஒயிட்டு. ஸோ அந்த கலர் நமக்கு மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். அதனால் நான் இந்த மெத்தட் தான் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ரம் கோட் கொடுத்துட்டோம். எல்லோ முடிச்சாச்சு, ஒயிட்டும் கொடுக்குறோம். சேம் ப்ரொசீஜர், எதுலேயுமே சேஞ்ச் கிடையாது. இதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு நல்லா 1 hour கிட்ட நான் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வைங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் மெயின் கோட் கொடுக்குறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கேக் எவ்வளோ சில் பண்ணுறீங்களோ உங்களோட கேக் அவ்வளோ நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் 1 hour எனக்கு சாலிடாக டைம் கிடச்சிது. ஸோ நான் 1 hour நான் இதில் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் கோட்டு தான். இதில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோ அண்ட் ஒயிட் டிஃப்ரென்சேஷன் காமிச்சே ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பைப்பிங் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம எடுத்துக்கிறோம். எல்லோ சைடு ஃபஸ்ட்டு எல்லோ கொடுத்துட்டு இதுக்கும் அதே ஸ்பேச்சுலா மெத்தட் தான். லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ சைடு கொடுக்குறோம், எல்லோ ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒயிட்டுக்கு போகிறோம் அண்ட் ஒயிட் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரே டைமில் 2த்தையும் பண்ணும்போது என்ன ஆகிடும், எல்லோ ஒயிட்டு மர்ஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாகவே பண்ணிக்கோங்க. அழகாக ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரேப்பரை வச்சு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நடுவில் கேப் தெரியும், அங்கங்கே கேப் இருக்கும் க்ரீம் ஸ்ப்ரெட் ஆகாமல். ஸோ அதுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். எல்லோ முடிச்சாச்சு. சேம் ப்ரொசீஜரில் இப்போ நம்ம ஒயிட் பண்ணுறோம். ஒயிட்டுக்கும் அதே மாதிரி ஸ்பேச்சுலாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரேப்பர் வச்சு அழகாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கிறோம்.
அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னென்னா, இந்த 2 கலர் ஜாயின் ஆகிற அந்த கார்னரில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சேஷன் நல்லா தெரியும். தனியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு டிஃப்ரென்சேஷன் தெரியும். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கார்னரில் மட்டும் ஸ்க்ரேப்பரை லைட்டாக வச்சு நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அழகாக மர்ஜ் ஆகி அழகாக இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக அப்படி கொஞ்சம் மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ ஒயிட் மிக்ஸ் ஆகிடும். அது நல்லா இருக்காது. லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒயிட் சைடு கம்ப்ளீட் ஒயிட் டிசைன், எல்லோ சைடு கம்ப்ளீட்டாக எல்லோ டிசைனில் கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் பிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மேலே இருக்க அந்த பார்ட்டிஷனில் ஆல்டர்னேட்டிவாக நான் கலர் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லோ ஒயிட், எல்லோ அண்ட் ஒயிட். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, கீழே வந்து காமனாக ஒயிட் வச்சு நான் கலரில் டிசைன் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட டிசைனுங்க. சிம்பிளாக தான் இருக்க போகுது. இப்போ அந்த 2 பார்ட்டிஷன் பிரிச்சோம்ல, அதில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ரசமலாய் அண்ட் இன்னொரு சைடு குலாப் ஜாமுன். இதை தான் நம்ம அங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது அழகாக நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சாப் பண்ணதை தான் இதில் ஆட் பண்ணவும் போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே பிஸ்தாவை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சைட்லேயும் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டெலிவரிக்கு நம்ம அனுப்புகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதே மாதிரி பர்த்டே கேக்ஸ் வேணும், வெட்டிங் கேக்ஸ் வேணும், இல்லை ப்ரௌனி வேணும், ப்ரௌனி ஸ்லாபாக வேணும், பிளெயின் கேக்ஸ், டீ கேக்ஸ், குக்கீஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னா என்னோட இன்ஸ்டா பேஜை கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாலே எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல் ஓவர் சென்னை பர்த்டே கேக்ஸ், வெட்டிங் கேக்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். இப்போ வந்து நீங்கள் ப்ரௌனிஸ் அந்த மாதிரினா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டெலிவரி ஆகும். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஆஃபர் போச்சு, சூப்பராக இருந்தது. எல்லாமே நிறைய ஆர்டர்ஸ் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஓணம் செலிப்ரேஷனுக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். பாய்.